ஏன்னா, அதுல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் மன்னிப்பு கேட்டிருக்கவே மாட்டேன். நான் ஒரு காணொளிய போட்டிருக்கவே மாட்டேன். நீங்க எதுக்கு போட்டீங்க அப்படின்னு சொல்லி, இதுக்காக நெறைய பேர் எங்கள பேச ஆரம்பிச்சாங்க. சார் நீங்க ம். பேசாமலே இருந்திருக்கலாமே சார். எதுக்கு சார் நீங்க மன்னிப்புலாம் சொல்லி போட்டீங்க? பாருங்க இந்த அம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல அதான் அத ரொம்ப வருத்தத்தோட அவரு பதிவு பண்றாரு. அது ம், அந்த அந்த ட்வீட்ல வந்து இருக்கிற ஒரு கண்ணிய குறைவான வார்த்தைகள் இருக்குல்ல. ம். இன்னொன்னு வந்து நான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்ட்ட கேட்டேன். பார்த்திபனே வந்து இனிஷியேட் பண்ணி தான் அந்த ஃபோட்டோவ அங்க வச்சாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே. அத இல்லங்கிறாரு அவரு. ஆ, ஆ, ஆ. இன்னொன்னு வந்து அப்படி சொல்லி வைப்பதற்கும் வாய்ப்புகள் இருந்திருக்காது. ஏன்னா, ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது யாரெல்லாம் டாக் ஆஃப் த டவுனா இருக்காங்களோ, அவங்கள தான் அங்க வரிசைப்படுத்துவாங்க. ஆமா. இப்ப சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு நடிகை அங்க போட்டா, அங்க வந்திருக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்றவங்களுக்கே அவங்க யாருன்னு தெரியாம கூட போலாம். ம். அதனால அப்ப யாரு லைம் லைட்ல இருக்காங்களோ அவங்கள தான் அங்க காமிப்பாங்க. அப்படிதான் இவங்கள காமிச்சிருக்காங்க. கரெக்ட். ஏதோ இவரே பர்ப்பஸா சொல்லி செஞ்ச மாரி ஒரு டோன் அவங்க கொண்டு வராங்க. ஒருவேளை அவங்க கேட்கும்போது தப்பிச்சுக்கிறதுக்காக அப்படி ஒரு வார்த்தைய அவங்க போட்டாங்களான்னு தெரியல. ஏதோ ஒரு வகையில பார்த்திபன் மேல ஒரு குற்றச்சாட்ட அவங்க வச்சுட்டாங்க. அதுக்கு அது தொடர்பான அந்த ட்வீட் எல்லாம் அவர ரொம்ப காயப்படுத்தியிருக்கு. ஸோ அதன் காரணமா தான் இந்த விவகாரத்த அவர் தொடர்ந்தாரு. இல்லன்னா அதையும் அவர் கடந்து விட்டுட்டு போயிருப்பாரு. போறவரு தான். ஆமா. ஏன்னா நெறைய ஆக்சுவலா பார்த்திபன் சார் மேலயும் நெறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. இவங்க திரிஷா மேல நெறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. இப்ப வந்துகிட்டுமே இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப பார்த்திபன் மட்டும் இத பேசினாரான்னு கேட்டா கிடையாது. நெறைய பேர் பேசுறாங்க. என்னன்னா, ஆ விஜயுடைய நலம் விரும்பிகள், அதாவது திரைத்துறையில இருக்கக்கூடிய நலம் உண்மை விரும்பிகள் அதுதாங்க. ஆ. நீங்க ஒரு தவறான திசையை நோக்கி போறீங்க. இங்க எப்பவுமே இமேஜ் முக்கியம். ம். நம்ம தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு, அவங்க மனசுல ஒண்ணா நினைச்சு வச்சிருப்பாங்க ஒருத்தர. ம். நீங்க அதுலேருந்து கொஞ்சம் மாறுபடும்போது கோவம் வரும் அவங்களுக்கு. ம். அப்ப அத வந்து எங்க ரியாக்ட் பண்ணுவாங்க? ஓட்டு போடுற இடத்துல ரியாக்ட் பண்ணுவாங்க. ம். அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைய நீங்களே ஏன் போய் தேடிக்கிறீங்க? ம். இந்த இந்த திருமணத்துக்கு நீங்க தனித்தனியா போனா ஆவாதா? ம். ஏன் சேர்ந்து போகணும்? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் மனைவி வந்து என் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த நடிகையோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. தேவைப்பட்டாலும் அந்த நடிகையினுடைய பேர நான் அப்புறம் சொல்லுவேன். அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீ என்ன சொல்றது? நானே சொல்றேன். இதுதான் அந்த நடிகைன்னு அவர் காமிக்கிறாரு. ம். அந்த விஷயம் வந்து ரொம்ப தவறா படுது மக்களுக்கு. ம். இப்ப நான் விசாரிச்ச வரைக்கும் என்னை சுற்றி இருப்பவர்கள்ட்ட நான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கேன். பெண்கள்ட்ட முக்கியமா இந்த சம்பவத்துக்கு பிறகு பேசும்போது எல்லாருமே ஒரு பெரிய அதிருப்திய தெரிவிக்கிறாங்க. ஓகே. நாங்க வந்து விஜய் எங்க புள்ள மாரி நெனச்சோம். என் தம்பி மாரி நெனச்சோம். கடைசில அவரே இப்படி பண்ணிட்டாரே! ஆ. இது தேவையா இது? அப்படின்னு நெனைக்கிறாங்க. இன்னொன்னு வந்து இங்க ஒரு ஒரு இமேஜ் அவர் மேல இருக்குல்ல. ம். அந்த இமேஜ் ஒரே நாளில் நொறுங்கி போயிட்டதா எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அதுதான் உண்ம. அத தான் பார்த்திபனும் ஃபீல் பண்ணியிருக்காரு. புரியுது. அதனால வந்த கருத்துக்கள் தான் அது. ஓகே. அது அவங்க தான் ஃபீல் பண்ணல. யாரு த்ரிஷா தான் இன்னும் ஃபீல் பண்ணல. ஆ. நம்மால ஒரு பெரிய பிரளயம் நடந்து போச்சு. அப்படிங்கிறத அவங்கள தவிர இங்க யாரும் எல்லாருமே புரிஞ்சு வச்சிருக்காங்க.